ஓலா, ஊபர், ராபிடோ உள்ளிட்ட டாக்ஸி சேவைகளை தடை செய்ய வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்துவது குறித்து சென்னை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். நான் எப்பயுமே ரேபிடோலாம் யூஸ் பண்ணுவேன், ஆட்டோவும் யூஸ் பண்ணுவேன், ஓலாவும் யூஸ் பண்ணுவேன். பட் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரேபிடோ இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் அவங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்காது. இப்போது ஆட்டோன்னு பார்த்தோன்னா நம்ம ஒருத்தருக்கு எதுக்கு ஆட்டோ போடணும், அந்த மாதிரி இப்போது 3 பேர் ஃபேமிலியாக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸாக போகிறோன்னா அந்த மாதிரி எடுத்துப்போம். மற்றபடி அதுவே பெட்டராக இருக்க மாதிரி தான் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் அது அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இன்னொன்று நம்ம அவைலபிலிட்டிக்காக தேடி போய் அங்கே ஆட்டோ இப்போ தேடணும் அப்படின்னா அதுக்காக இப்போ வீட்லேயே நம்ம இருந்துட்டு ஓலா புக் பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்துட போகுது. அந்த ஒரு கன்வீனியன்ஸ்க்காக தான். நம்ம நினச்ச இடத்துல உடனே கிடைக்கிற ஒரு விஷயம்னா நம்ம மொபைல் இருக்குது, நம்ம வேணும் போது டக்குன்னு போட்டு ஆட்டோவோ நமக்கு அதுவும் எப்படி வேணுமோ, பைக் வேணும்னா பைக்கு இப்போ அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஆட்டோவை விட ஆட்டோவில் ஒருத்தர் போனாலும் அதே அமௌண்ட் தான். பட் பைக்குன்னும் போது ஒருத்தர் போகிறோமா இல்லை நிறைய பேர் போகிறோமான்றதை நம்ம பிரித்து பார்த்து போய்க்க முடியும். அதனால் ஓலா, ஊபர் அந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். பெட்டர். ஆட்டோ அப்படின்னு போய் கேட்டால் கொஞ்சம் தூரத்துக்கே நிறைய ரேட் சொல்கிறாங்க. ஸோ அதை பார்கெயின் பண்ண முடிய மாட்டேங்குது. ஆனால் ஓலா, ஊபர் அப்படின்னு போனோன்னா அவங்க ஒரு பெர்மனண்ட்டான ஒரு சார்ஜஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுபடி பார்த்தோன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா மட்டும் ஏற்றி கேட்குறாங்க, அது மட்டும் கொடுத்துட்டு போயிடலாம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கே ஜாஸ்தியான ரேட் சொல்கிறதுனால அது கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஓலா, ஊபர் அந்த மாதிரி தான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா நான் இப்போது இங்கேருந்து மெட்ரோவில் போயிட்டு நான் இங்கேருந்து பஸ் தான் ஏறி போகணும். சப்போஸ் இப்போ எனக்கு காலேஜாண்டருந்து பஸ் வரல அந்த மாதிரி சமயத்தில்னா நான் ரேபிடோ அந்த மாதிரி தான் போட்டு போகிறதா இருக்குது, பைக் டாக்ஸி அந்த மாதிரி போட்டு தான் இருக்குது. இப்போ நான் சப்போஸ் இப்போ ஆட்டோவில் அந்த மாதிரி எதனா போகிறேன்னா இவங்க என்கிட்ட இருக்கிற காசுக்கு மேலேயும் கேட்பாங்க. நான் என்னால் அந்த நேரத்தில் போக முடியாதுனால நான் என் ஃப்ரெண்டுக்கு ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லிட்டு நான் பாட்டுக்கு ரேபிடோ போட்டேன்னா கூட என்னால் போயிட முடியும். 20 ரூபாய் இல்லை 30 ரூபாயிலே முடிஞ்சிடும் ஆஃபர் போட்டாலும். ஏன்னா எங்கள் அப்பா ஆட்டோக்காரரு, அவரும் இப்போ கஷ்டப்பட்டுக்கிறாரு. இத்தனை காசு போட்டு வண்டி எடுத்து வாடகை கொடுத்து அதெல்லாம் பண்ணணும். நான் 2 சைடுமே தப்பு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த ஓலா, ஊபர் அதுதான் கொஞ்சம் இதுவாக கம்ஃபர்டபுள். நான் ரேபிடோ யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ரேபிடோலையுமே சார்ஜஸ் அதிகமாக தான் கேட்குறாங்க. இப்போ நான் புக் பண்ணிட்டேன்னா புக் பண்ணதும் ஃபஸ்ட்டு கால் பண்ணிடுவாங்க, டெஸ்டினேஷன் என்னன்னு கேட்பாங்க, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்குறாங்க, எங்கே வரணும் ஃபஸ்ட் ஒரு ஒரு டேர்ம் அவங்க வச்சுக்கிறாங்க. கேட்பாங்க, ஃபஸ்ட்டு கேட்பாங்க எங்கே உங்களுக்கு ட்ராப்பு அப்படின்னு கேட்டுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேட்பாங்க எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு, 50 ரூபா கூட கொடுப்பீங்களா, 100 ரூபா போட்டு கொடுப்பீங்களா. ஸோ அதுக்கு அவங்க ரேபிடோ, ஊபர், ஓலா வைக்காமலே இருக்கலாம். இப்போ நம்ம யாத்திரின்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதில் எதுவுமே சார்ஜஸ் அதிகமாக வாங்குறது இல்லைன்னு சொன்னாங்க. அதுவுமே ட்ரை பண்ணேன். ஆட்டோ தான் சார் சிறந்தது. ஏன்னு கேட்டால் ஊப்பரும் ஓலாவும் மீட்ரு போட்டு அவங்களுடைய அந்த வண்டியில் எந்த இடம் லொக்கேஷன் காட்டுதோ அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் போக மாட்டேங்கிறாங்க. கேட்டால் எங்களுடைய பார்டர் இதுதான் சார், இதுக்கு மேலே போக மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆட்டோக்காரங்க அப்படி இல்லை. அதை விட அதிகமாக தூரமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தன் கஷ்டமாக ஏற்றுக்கிட்டு அந்த பேசஞ்சர் நோயாளி ஆனாலும் அவங்க வயசானவங்களாலும் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஒன்று இப்போ இருக்க சூழ்நிலை ஓலா, ஊப்பரும் ரேபிடோவும் அவங்க கரெக்ட் டியூட்டியை பார்க்குறாங்களே தவிர பொதுமக்களுடைய நலனையோ வேறு எதையுமே பார்க்குறதில்ல. ஆனால் ஆட்டோக்காரங்க அப்படி கிடையாது சார். சுருக்கமாக சொல்ல போனால் அவங்க ஒரு காவல்துறை மாதிரி, யூனிஃபார்ம் போடாத காவல்துறை மாதிரி. புதுசாக யூஸ் பண்ணுறது என்னென்னா ரேபிடோ தான். ஏன்னா நார்மல் ஆட்டோவை விட ரேபிடோவில் எங்களுக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஏன்னா நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு போகணுன்னா நார்மலாக இப்போது ஒரு ஆட்டோ நிற்கிது போய் கேட்குறோன்னா ஒரு 100 ருபீஸ்னால் அது மேக்ஸிமம் மினிமம் பே பண்ண சொல்கிறது 100. அதுவே ரேபிடோலனா எங்களுக்கு 68 ருபீஸ் தான் வரும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற லொக்கேஷனுக்கு போகணும் அப்படின்னா. ஸோ கம்மியான காசு இருக்கனால எங்களுக்கு அது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது.